வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசம் என்கிற இந்த சப்ஜெக்டை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நெடுநாளாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடங்கள் நம்முடைய கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றிடும். வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். 4:3 இப்படி சொல்கிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போது விசுவாசமா விருத்த சேதனமா என்கிற ஒரு பெரிய போராட்டம் நமக்குள்ளே இருக்குது. அதாவது விருத்த சேதனம் என்கிறது தேவனால் உண்டானது, விசுவாசமும் தேவனால் உண்டானது. எது முந்தி, விசுவாசமா விருத்த சேதனமா என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த விருத்த சேதனம் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறதுனா கிரிகை பிரமாணம் என்று சொல்லுகிறது. அது எங்கே இருக்குது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில். நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? மேன்மை பாராட்டுதல். மேன்மை பாராட்டுதல்னா என்ன? நாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தினால நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறான். அப்போ பாவம் மன்னிக்கப்படுவதை விசுவாசிப்பது, அதுதான் விசுவாசத்தினுடைய துவக்கம், அஸ்திபாரம். பாவம் மன்னிக்கப்படுதல். பாவம் ஒரு மனிதனுக்கு மன்னிக்கப்பட்டுனா அவன் பாக்கியவான். எப்படி பாக்கியவான்னா, அவன் தேவனோடு உறவாடுவான், தேவனோடு வாழுவான். தேவ பிரசன்னம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்துடும். இந்த விசுவாசத்தை தொடர்ந்து நம்ம குடும்ப காரியங்களை படிக்க போகிறோம். அதை குறித்து நான் நம்முடைய போதகரையாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுதல் என்பது விருத்த சேதனத்தினால் வருகிறதா, விசுவாசத்தினால் வருகிறதா? இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இதை குறித்து ஒரு நல்ல விவாதம், நல்ல ஒரு தெளிவு உண்டாகும்படி அதை எழுதுகிறார். விருத்த சேதனமா விசுவாசமா? எது முந்தினது, எது பிந்தினது, எது அவசியமானது, எது மேன்மை பாராட்டலுக்குரியது என்பதை அவர் அறுதியிட்டு அழகாக விளக்கம் படுத்து கூறுகிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா, கிரிகையா விசுவாசமா? அதாவது விருத்த சேதனம் என்பது கிரிகையினால் உண்டாகிறது, விசுவாசம் நம்பிக்கையினால் உண்டாகிறது. அப்போ கிரிகை வேண்டாமா? வேணும். யாக்கோபு எழுதும்போது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அவர் எழுதுகிறார். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். விசுவாசம், அதாவது நம்பிக்கை முக்கியம்தான். அந்த நம்பிக்கையின்படி வாழுகிற அந்த செயல் கிரிகை, அது அவசியம். அப்போ விசுவாசம் எப்படி வந்தது? இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 4:10. அது எப்பொழுது அவனுக்கு உண்டானது? இந்த பாக்கியம் எப்பொழுது உண்டானது? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ,
விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. அதாவது விசுவாசம், அதாவது இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், அதாவது பாவம் மன்னிக்கிறார் கர்த்தர், தேவன் மன்னிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு எப்போது கிடைத்தது என்றால், விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பே அவன் தேவனுடைய அந்த அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். அதை குறித்து வேதம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, 4:11. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயும் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். இப்போ பாருங்க, விசுவாசத்தை இந்த ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பெற்ற பிறகு தேவனுடைய பாக்கியம் கிடைத்ததா என்றால் இல்லை. விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனிடத்தில் மன்றாடினான். எதுக்கு மன்றாடினா? எனக்கு பிள்ளை இல்லைன்னு மன்றாடினான். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது அவருக்கு வயது 75க்கு மேலே. அந்த வயதில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பினான். அந்த நம்பிக்கையில் தான் விசுவாசம் துவங்கியது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவனால 75 வயது, 80 வயது, 90 வயது, 100 வயதுல வரைக்கும் கூட குழந்தைய கொடுக்க முடியும், எனக்கு மகன் பிறப்பான் என்று நம்பினார். சரீரம் செத்த நிலைமையில தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி அதற்காக காத்திருந்தார். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தத்திற்காக தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்தத்திற்காக நிறைவேற காத்திருப்பது தான் விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது என்ன? ஒரு பகுதி தேவனுடைய வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தம் நிறைவேற எடுக்கப்படுகிற காலம் அது நம்பிக்கை. இந்த ரெண்டும் தான் விசுவாசத்தினுடைய அடிப்படை கற்களாக இருக்கிறது. இப்போ நம்பிக்கை என்று வரும்போது அதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று அந்த அந்த மனிதர் அந்த விசுவாசத்திற்காக, அதாவது தேவன் தந்த அந்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்திரமாக்கி கொள்ள அதில் இருக்கிற நிபந்தனையை நிறைவேற்றணும். அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? கானானுக்கு புறப்பட்டு போகிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ? அவருக்கு குழந்தை இல்லாத போது ஆண்டவர் அவனை நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள் சொன்னார். எப்போ? அவருக்கு பிள்ளையே இல்லாத போது. அவனுடைய மனைவி ஒரு மலடியாக இருக்கும்போது இவருக்கு பெரிய ஆஸ்தி சம்பத்து வேலைக்காரர்கள்லாம் நிறைய இருக்கும்போது இந்த ஆஸ்தி சம்பத்தை மேற்கொண்டு செல்ல ஒரு வாரிசு இல்லை. அந்த நிலைமையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு உன் தகப்பன் வீட்டை, உன்னுடைய தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ ஆண்டவர் தந்த வாக்கு தத்தம் என்ன? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஜாதி ஆக்குவதற்கு ஆண்டவர் கொடுத்த நிபந்தனை என்ன? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இப்போ பாருங்க, வாக்கு தத்தம் பெற்ற இந்த ஆபிரகாம் தேவனுடைய வாக்கை நம்பி கானானுக்கு புறப்பட்டு போனான். அப்போ நிபந்தனையை நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றின உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் வானத்தின் நட்சத்திரத்தை போல பிள்ளைகளை கொடுப்பேன், கடற்கரை மணலை போல பிள்ளைகளை கொடுப்பேன், உன்னுடைய வம்சத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகள் தோன்றுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அப்படி சொல்லும்போது அவன் சரீர செத்தவனாக இருந்தான்.
அதை அவன் விசுவாசித்தான். அப்போ அந்த நம்பிக்கைக்குள்ள ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று நிபந்தனையை நிறைவேற்றுவது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு, அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனையை ஆபிரகாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் அதை நிறைவேற்றினான். நிறைவேற்றின உடனே அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற ஒரு காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்போ நம்பிக்கைக்குள்ள என்ன இருக்கு? நிபந்தனையை நிறைவேற்றணும். நிறைவேற்றின பிறகு அந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்கணும். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுக்கும் போது 25 வருடங்கள் அவர் என்ன செய்தார்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். இப்படி 25 வருடங்கள் காத்திருந்த பிறகுதான் அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் பேச பேச காத்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆதியாகமம் 25:7 ஆபிரகாமனுடைய 25:7 ஆபிரகாமனுடைய வாழ்க்கை முடிந்தது. இப்போ பாருங்க, 100 வருடம் தேவனோடு சஞ்சரித்தார். இந்த 100 வருடத்தில் 25 வருடம் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற உத்தமமா கானானில் அவர் வாழ்ந்தார். இதைத்தான் நம்ம எபிரேய நிருபத்தில் படிக்கிறோம். அங்கே எபிரேய நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை குறித்து அந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, எங்க பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அந்த தேசத்தில் அவன் பரதேசிய போல வாழ்ந்தான். பரதேசிய போல அவன் வாழ்ந்து அந்த நாட்களில் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். 8ஆம் வசனம் 11:8 இங்க பாருங்க. விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 25 வருடம் இந்த கானானில் அவர் என்ன செய்தாரு? 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆபிரகாமனுடைய வாழ்க்கை, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, பிள்ளை இல்லாத காலத்திலேயே தனக்கு பிள்ளைகள் இருந்தது போல அவர் வாழ்ந்தார். அப்படின்னா என்ன? பிள்ளை இல்லாத அந்த ஒரு நிலைமை அவரை சோர்வுக்கு உள்ளாக மாற்றவில்லை, கவலைக்கு உள்ளாக மாற்றவில்லை, பதட்டப்படுத்தவில்லை. அவர் தேவனை நம்பி இருந்ததுனால அவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை மிக சாதாரணமாக வாழ்ந்தார். அவருடைய மனைவி தான் ஆகாரம் கொண்டு அவரிடத்துல விட்டார். ஆபிரகாம் வலது இடதுபுறம் திரும்பி பார்க்கல, எந்த பெண் மேலையும் தன்னுடைய கண்ணை வைக்கல. ஒரு குழந்தைக்காக வேறொரு பெண்ணை அவர் தேடவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அதான் அந்த காலம், அந்த விசுவாச காலம், அந்த நம்பிக்கை காலம். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். காத்திருக்கிறவர்களோ அதற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா உடன்படிக்கையை கொடுத்துட்டார். இப்போ ஆபிரகாமினுடைய காத்திருப்பு, ஆபிரகாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தேவனுடைய இருதயத்தை உருக்கிற்று, தேவனுடைய இருதயத்தை அசைத்தது. இந்த ஆபிரகாம் தன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை தேவன் மேல அவன் வெளிப்படுத்துகிறத கர்த்தர் பார்த்துதான் 17:1 ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. ஆதியாகமம் 17:1 பாருங்க. 17:1 கர்த்தரே அவரே ஆபிரகாம் அதை குறித்தெல்லாம் ஒன்றும் பேசல. அவரே
எப்படி முன் வரார் பாருங்க. 17:1-2 பாருங்க. 17:1 உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து அந்த வசனத்தை பாருங்க. தயவு செய்து பாருங்க. நமக்கு நேரம் கிடையாது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. நான் இந்த சப்ஜெக்டை முடிக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் கூட பயணப்படணும். அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, எந்த அளவுக்கு நீங்கள் வருகிறீர்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும். பாருங்க, தேவனே முன் வந்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, இப்போ ஆபிரகாம் தேவனோடு எத்தனை வருஷம் ஓடி இருக்கிறான்? 24 வருஷம் ஓடியாச்சு. இந்த 24 வருடமும் அந்த கானான் தேசத்துல பரதேசிய போல அவை எதை குறித்தும் கவலைப்படாம, நம்மை அழைத்தவர் நம்மளை வாழ வைப்பார், நம்முடைய நிந்தையை மாற்றுவார், நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பார், நம்மளை கைவிட மாட்டார், அவர் மாறாதவர் என்று ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அந்த தேசத்துல பரதேசிய போல வாழ்ந்தார். அவருக்கு நிலம் கொடுக்கல, அவருக்கு பிள்ளை கிடையாது. அந்த அழைப்பை வைத்து கொண்டு 20 வருடம் 24 வருடம் செவனே ஓடின உடனே கர்த்தரே முன் வந்து அவரே மனமிறங்கி அந்த விசுவாசத்திற்கு ஒரு முத்திரையை கொடுத்துருவோம். இல்லை, இனி நம்ம காத்திருக்க வேண்டாம். பாவத்திற்கு பரிகாரத்திற்கான ஒரு திட்டத்தை, அந்த விடுதலை திட்டத்தை ஆபிரகாமின் வழியாய் கொண்டு வரும்படி தேவன் வந்து தம்முடைய மகனோடு இப்படி பேசுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ கூடுதலா ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமமா இருக்கணும், உன்னிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, நான் உன்னோட வாழணும், நீ என்னோட வாழணும், நான் உனக்கு தேவனாயிருப்பேன், நீ எனக்கு மகனாயிருப்ப, சிநேகிதனாயிருப்ப, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே முன் வந்து ஆபிரகாமுக்கு மனமு வந்து கொடுத்த உடன்படிக்கை உறவு தான் இந்த விசுவாச உறவு. என்ன உறவு? இந்த விசுவாச உறவு. இந்த விசுவாச உறவு எப்படி துவங்குச்சு? 15:6 துவங்குச்சு. அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லைன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், வெளியே அழைச்சிட்டு போய் வானத்தின் நட்சத்திரங்களை பாரு. அதாவது 15:5 பாருங்க, ஆண்டவர் வெளியே அழைச்சிட்டு போய், நீ வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு, இப்படி இருக்கும் உன் சந்ததின்னு சொன்னார். அதை அப்படியே உறுதியாக பிடித்து கொண்டான். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தமும் அந்த வாக்கு தத்தத்திற்கான நிபந்தனையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நடப்பவர்கள் தான் விசுவாசிகள். நிபந்தனையை நிறைவேற்ற உறுதியாக இருப்பவர்கள் தான் விசுவாசிக்க துவங்குகிறார்கள். ஆபிரகாமுக்கு இப்படிதான் தேவனோடு உறவு ஏற்பட்டது. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், கட்டளை கொடுத்தார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அப்படி நீ போனேன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் போகலை, கர்த்தர் பேசினதுனால கர்த்தரை நம்பி அவன் புறப்பட்டு போனான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போனேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் என்ன? வானத்தின், அதாவது உன்னுடைய சந்ததி, அது நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி பூமியை ஆளுன்னு சொன்னார். அப்போ அந்த நம்பிக்கைக்கு அவர் மனது வைத்து காத்திருந்தார். 24 வருடம் காத்திருந்தார். அதற்கு பிறகுதான் ஈசாக்கு பிறக்கல. ஈசாக்கு பிறந்தானா? பிறக்கல. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன உடன்படிக்கை பண்ணாரு பாருங்க. இந்த இஸ்மவேல் பிறந்திருக்கான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டாரு. ஒரு தடுமாற்றத்தில் கர்த்தர் பேசினார். 24 வருடம்
உத்தமமாக காத்திருந்த இந்த மனிதன், அவனுடைய மனைவி சாராள் வந்து அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்து ஒரு பிள்ளைய பெறணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவளும் கற்பந்தரித்து ஒரு பிள்ளைய பெற்றுட்டா. இப்போ ஆண்டவர் வந்து பொறுத்து கொள்ளலை. இப்போ ஆண்டவர் வந்து நேரடியாக பேசுகிறாரு, உத்தமனாயிரு, நான் சொன்ன வார்த்தையில் உத்தமனாயிரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே உடன்படிக்கை ஏற்பட்டது. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்படி கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரையை கொடுக்க அவர் விரும்பினார். இப்போ உங்களுக்கு புரியுதா? விசுவாசத்திற்கான முத்திரை தான் விருத்த சேதனம். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் கிரியை செய்யணும். கிரியை செய்யாம விசுவாச வாழ்க்கையில ஓட முடியாது. அப்போ 11ஆம் வசனம் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே 4:11 ரோமர் 4:11 அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக. அப்போ ஆபிரகாமுக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டுச்சு. தேவ நீதி யாரு? கிறிஸ்து. இப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாமனுடைய அன்றாட தேவைக்கு தேவனை சார்ந்திருக்க அந்த நீதியை அவன் பயன்படுத்தணும். ஆபிரகாமனுடைய சந்ததிக்காக தேவனுடைய நீதி அவர் பயன்படுத்தணும். மூன்றாவதாக, இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவநீதியாகிய கிறிஸ்து அவர் வழியா வரணும்னு சொல்லிட்டு அந்த நீதியை பெற்றுக்கொள்ளும்படி அவர் காத்திருக்கணும். 3 காரியத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தார். அல்லேலூயா. இப்படி விசுவாசிக்க துவங்கின ஆபிரகாமுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கதான் ஆண்டவர் விருத்த சேதனத்தை கொடுத்தார். அது முத்திரை. அந்த விருத்த சேதனம் சரீரத்தில் உண்டாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும், சகலத்தையும் ஜெயிக்கும். வேத வசனம் சகலத்தையும் செய்ய வல்லது. அது தான் செய்ய நினைத்ததை செய்யாமல் ஒரு நாள் திரும்பாது. விருத்த சேதனமா விசுவாசமா அப்படின்னா, விசுவாசத்தினாலே விருத்த சேதனம் உண்டானது. விசுவாசத்தினாலே விருத்த சேதனம் என்று முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். விருத்த சேதனம் என்றால் என்ன? விசேஷித்தவர்கள் என்பதனுடைய அதை சுருக்கம் தான் விருத்த சேதனம். விசேஷித்தவர்கள் அப்படின்னா என்ன? மற்ற மனிதர்களை விட இவர்கள் விசேஷித்தவர்கள். யோவான் 15:16 அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 15:16 நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப சொல்லுவார். 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமினுடைய நிலைமை இதுதான். ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மூலமாதான் தேவன் இந்த உலகத்தில் கிரியை செய்ய முடியும். எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்தோட ஒட்டி வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறலன்னா உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வராது. மண்ணாதான் வாழ்வோம். கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்கன்னா, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ விசுவாசத்தினுடைய மைய பொருள் என்ன தெரியுமா? நீங்க கேட்கறத ஆண்டவர் கொடுப்பார். அவரே உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நாம போய் உடன்படிக்கை பண்ணல, அவரே நம்ம இடத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. நாளைக்கு தொடர்ந்து இந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்.
நீங்கள் அசதியாக இருந்தால் அது எனக்கு மனவேதனையாக இருக்குது. பாடங்களை படிப்பதற்கு ஆர்வமாக வந்தால் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது உங்களிடத்துல நீங்கள் காட்ட வேண்டிய பெரிய ஒரு உபகாரம். அது கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய உற்சாகம். அது நீங்கள் படுத்து உறங்கிட்டு இருந்தால் எப்படி அது நல்லா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இணைந்து கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவன், விருத்த சேதனமா விசுவாசமா என்ற பாடத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்த எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.